ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம அரசியை வந்து குமார் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். அரசி வந்து விடுடா, தயவு செஞ்சு விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ சாவுடி, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷன் தான், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது, செத்து தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நல்லாவே நெரிக்கிறாங்க. அப்போ தான் இங்கே சுகன்யா வந்து குமார்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக வராங்க. இங்கே சுகன்யா வந்து அந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது எங்கள் குமார் வந்து கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க. டே குமார், என்னடா பண்ணுற, டே குமார் கையை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சண்டையை வந்து விலைக்கு விடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா கேட்குறாங்க, டே குமார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காகடா அரசி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே குமார் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே பயங்கர டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுகன்யாவோ, டே குமார் என்னடா ஆச்சு, ஏன் அரசிமா என்னம்மா, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் உங்ககிட்ட சண்டை வருது, எதுக்காக இப்போ குமார் உன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சான் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் குமார் இருந்துட்டு, சித்தி யாருக்கும் தெரியாத விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த அரசியை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை சித்தி அப்படின்னு சொல்லுவோம். டே குமார் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கு அரசி ரொம்ப பிடிக்கும் தானே, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எதுக்காகடா இப்படியெல்லாம் பேசுகிற, புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை வரதாண்டா செய்யும், அதுக்காக இவளை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் சித்தி, இவ கழுத்தில் நான் தாலியே கட்டல, இவ குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு மட்டும்தான் நான் நினச்சேன், அது நடந்துருச்சு, ஆனால் லாஸ்ட் டைமில் அவளே அவள் கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு ஏன் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இந்த அரசியை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க நம்ம சுகன்யாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. டே குமார் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சித்தி நான் சொல்கிறது தான் உண்மை, அரசிமா ஏம்மா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்ட, அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணவே இல்லையா, குடும்பத்தை வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அரசிமா வா நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இல்லை குமார் தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரு, கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லிடுறாங்க. இங்கே சுகன்யா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே கோமதிக்கிட்டேயும் மீனாகிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. குமாரும் அரசியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. குமார் அரசி கழுத்தை பிடிச்சி நெருக்கிக்கிட்டு இருந்தான், நான் தான் போயிட்டு சண்டையை விலக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், ஆனால் அரசி வந்து சொல்கிறா எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்கிறா, ஆனால் குமார் வந்து நான் அவள் கழுத்தில் தாலியே கட்டல, அவளுக்கு அவளே தாலி கட்டிக்கிட்டா, இவளை இந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம சுகன்யா வந்து ஒரு கரெக்டான தரமான வேலையை செஞ்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கோமதிக்கிட்ட சொல்லிட்டாங்க, நம்ம மீனாவுமே சத்தியத்தை பாரு சத்தியம், அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கிட்ட மீனாவுமே விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போ கோமதி வந்து என்ன முடிவெடுப்பாங்க, அரசியை வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.